பெண்கள் வந்து காது மூக்கெல்லாம் குத்துறாங்க, அத பத்தி விரிவாக சொல்லுங்க. பெண்கள் வந்து காது மூக்கு குத்துகிறார்கள், இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் கேட்கிறாங்க. இது வந்து பல சந்தர்ப்பங்களிலே இந்த கேள்விகள் வந்து பல ஆண்டுகளாக இது பதில் சொல்லப்பட்டு கொண்டே வருகிற ஒரு கேள்விதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காது மூக்கு குத்துறதை பற்றி நேரடியாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை. குர்ஆனிலேயோ நபி மொழியிலேயோ காது குத்தலாம் குத்துங்க என்று சொல்லியோ குத்தாதீங்க என்று சொல்லியோ நேரடியாக எந்த விதமான அனுமதியோ தடையோ இல்லை. குர்ஆன்ல நேரடியாக காது குத்துங்கள்ன்ற வாசகம் இல்ல, காது குத்தாதீங்கிற வாசகமும் இருக்காது, ஹதீஸ்லயும் இல்ல. அதே நேரத்தில் வந்து நேரடியா இருக்கிறது மட்டும்தான் மார்க்கம் கிடையாது. இந்த மைக்கை பயன்படுத்தலாமா? நேரடியா இருக்க செய்யும், நேரடியா இருக்காது. மைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. மைக்கு பயன்படுத்துங்கள் நேரடியா தெரினா கிடைக்குமா? கிடைக்காது. அதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதை பயன்படுத்தலாமா கூடாதாங்கிறதுக்கு அடிப்படை இருக்கும். அதை வச்சு என்ன செய்யலாம், இது கூடுமா கூடாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால இஸ்லாத்துல எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஒன்றை கூடும் என்று சொல்வதற்கோ கூடாது என்று சொல்வதற்கோ கண்டிப்பா ஆதாரம் இருக்கும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் வந்து எதையும் மறக்கிறவன் இல்ல. அனைத்து கியாம நாள் வரைக்கும் என்னென்ன வருமோ அனைத்தும் அவனுக்கு தெரியும். அப்படிங்கிற கோணத்துல நீங்க நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இப்ப காது மூக்கு குத்துறதை பத்தி நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் என்று கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ் வந்து தனக்கு ஒரு தன்மையை தனக்குத்தானே தன்னுடைய சிறப்பு தகுதியாக சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். இது எனக்கு மட்டும்தான் உள்ள தகுதி. அந்த தகுதி என்னன்னு கேட்டா, தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன். நான் வந்து அல்லாஹ்வாகிய நான் எப்படிப்பட்டவன் என்றால் அழகிய முறையில் படைக்கக்கூடியவன், அழகிய படைப்பாளன். படைக்கிறவர்களையே நிறைய பேர் நீங்கள் படைக்கிறீங்க, மைக்க படைக்கிறீங்க, ஃபேனை படைக்கிறீங்க, பில்டிங் எல்லாம் படைக்கிறீங்க. நீங்கள் படைத்தாலும் நான் வந்து அழகுற படைப்பவன். அல்லாஹ் வந்து தனக்கு என்ன பேரை சூட்டிக்கிறான், நான் வந்து எதை படைச்சாலும் அழகான முறையில் தான் நான் படைப்பேன். என்னைய மாதிரி அழகா யாரும் படைக்க இயலாதுன்றது அல்லாஹ்வுடைய ஒரு தனித்தன்மையாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் மனுஷனை பத்தி சொல்லும் பொழுது அவனை பத்தி எப்படி படைச்சிருக்கோம்னு கேட்டா, அஹ்சன தக்வீம், அவனை அழகிய வடிவத்தில் படைத்தோம். நானும் அழகா படைக்கிறவன் அப்படின்னு சொல்லிவிட்டான் அல்லாஹ். மனுஷனை பத்தி சொல்லும் பொழுது இருக்கிற படைப்புகளே ரொம்ப அற்புதமான வடிவமைப்பு யாருக்குன்னு கேட்டா மனுஷனுக்கு தான். மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பு வேற யாருக்குமே, வேற எந்த ஜீவனுக்குமே அல்லாஹ் வந்து கொடுக்கல. நம்ம தான் படைப்புகளே ரொம்ப அழகான படைப்பு. நமக்கு மை நல்லா இருந்தாலும் அது அழகு கிடையாது, நம்ம தான் அழகு. மனுஷன் தான் அழகு. மனுஷன் படைப்புடைய ஒரு அழகு எதுல கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்புலையும் கிடையாது. நமக்கு மற்றதெல்லாம் அழகாக்கி காட்டுறான். அப்பதான் உலகத்தில் வாழ முடியல, கிறுக்கு பிடிச்சு போயிடுவாங்க. பார்த்தா அது அழகா தெரியும், அப்பதான் ஒரு இன்பமா இருக்கும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மோடு ஒப்பிடும் பொழுது ஒண்ணுமில்லாத விஷயம் எல்லாம் நமக்கு அழகா இருக்கிற மாதிரி அப்படி ஆக்கி வச்சுட்டான் அல்லாஹ். ஆனா உண்மையில் பார்த்தா யார் தான் அழகு, மனுஷன் தான் அழகு. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல வந்து நான் அழகிய படைப்பாளன்கிறான். மனுஷனை படைக்கும் பொழுது என்ன செய்யறோம், அவனை வந்து அஹ்சன தக்வீம் அழகான வடிவத்தில் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து இதை விளைவிக்கணும். அப்ப அல்லாஹ் வந்து எதை படைக்கிறானோ அதுதான் அழகு. அது அழகு இல்லைன்னு சேஞ்ச் பண்ணோன்னு வைங்க, அவன் அழகா படைக்கலன்றாயிரும். அல்லாஹ் ஒன்றை ஒரு அமைப்பை படைத்திருக்கும் பொழுது அது தவறு. இப்ப நம்ம என்ன செய்யறோம், காது மூக்கு குத்துற ஆளு ஏன் குத்துறாங்க, அது ஒரு அழகு. காதுல அந்த காது குத்துனா அது ஒரு அழகா இருக்கும், மூக்கு குத்துனா அது ஒரு அழகா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த ஒரு அழகு அவனுக்கு தெரியல. ஒரு ஆளு ரெண்டு ஆளுக்கு இல்லாட்டி அது திருத்திக்கலாம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் காது மூக்குல ஓட்டை போட்டு ரெண்டு பொம்பளைக்கு மட்டும் இல்லைன்னு வைங்க, அது மெடிக்கல் ரீதியான ஒரு ஊனம் குறைந்து போட்டு ஒரு டாக்டர் போய் காதை குத்திக்கலாம். ஒரு பொம்பளைக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யல, காது குத்தி படைக்கவே இல்லையே. ஒரு பொம்பளை கூட மூக்கு குத்தி அல்லாஹ் படைக்கவே இல்லை. அல்லாஹ் படைக்கும் போது என்ன செய்யறான், அதுதான் அழகு என்று இருந்தால், எது நீங்க சேஞ்ச் பண்றீங்க உடம்ப, பவுடர் போடுறது லிப்டிக் போடுறதெல்லாம் உடம்ப போட்டு சேஞ்ச் பண்றது இல்ல, இது உடம்புல ஒரு ஊனத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அழகா இருக்கு, ஒரு முள்ளு குத்துனா ஊனம் தானே அது. இது நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தை நம்ம வந்து ஏற்படுத்தணும் என்று சொன்னால், அப்ப அதுக்கு என்ன நம்மளை அறியாம சொல்றோம்னு கேட்டா, ஓ நீங்க பெரிய அழகிய படைப்பாளனோ, இது போட தெரிஞ்சா உங்களுக்கு, இங்கன்னு ஒரு ஓட்ட போட தெரிஞ்சா நாங்க இதான் அர்த்தம். அதுக்கு நீங்க இப்படி சொல்லாட்டாலும் என்ன அர்த்தம், இது இவ்வளவு இருப்பது முக்கியமான மேட்டரெல்லாம் விட்டுவிட்டான். அப்ப அப்படின்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? ஆம்பளண்டா இப்படித்தான் இருக்கணும், எப்படி எல்லாம் வித்தியாசப்படி படைச்சிருக்கிறான். ரெண்டு பேரும் மனிதரா இருந்தாலும்
ஒரு ஆணுக்கு என்னென்னலாம் இருந்தா அது அழகா இருக்குமோ அதையெல்லாம் அவனுக்கு வைக்கிறான். ஒரு பெண்ணுக்கு என்னமா இருந்தா அந்த அழகா இருக்குமோ அதையெல்லாம் வைக்கிறான். ஒண்ணு கூட விடாம ஒவ்வொரு அம்சத்தையும் என்ன செய்யணும், இந்த மாதிரி தாடிகள்லாம் அதே கண்ணம் தான் இருக்கு, அவங்களுக்கு வர மாட்டேங்குது. வந்தா நல்லா இருக்காது, பொம்பளைக்கு தாடி நல்லா இருக்கு. ஒரு கொடுவா மிஸ் வச்சுக்கிட்டு பொம்பளை யாரா பாப்பீங்களா? அல்ல என்ன செய்யறான், அதுக்கு கரெக்டா பண்றான். அப்ப நம்ம என்ன பண்ணு, அவன் செய்யற எல்லாமே அழகாத்தான் இருக்கும். அப்ப பொம்பளைய அல்லாஹ் எப்படி படைக்கிறானோ அதுதான் அழகு, பொம்பளைக்கு அதான் அழகு. ஆம்பளை அல்லாஹ் எப்படி படைக்கிறானோ அது ஆம்பளைக்கு அதான் அழகு. இதை நம்ம கொள்கையோட ஒத்துக்கிறணும். அப்ப அல்லாஹ் படைக்கும் போது இது ஒரு அவசியமானதாக அவன் கருதலைங்கும் போது நம்ம அழகுக்கு இதை செய்தால் அவன் மீது, அவனுடைய தகுதியின் மீது, அவனுடைய திறமையின் மீது ஒரு குறை சொல்வதாக வருமா வராதா? இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இதனால கூடாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது என்ன பார்க்கலான்னு கேட்டா, இப்லீஸ் இருக்கான் இல்லையா, அவனை அல்லாஹ் வெளியேற்றான். வெளியேற்றும் பொழுது எதுக்கு வெளியேற்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்து விட்டானா, கெடுத்த உடனே இங்க இருந்து வெளியேறான்னு அவனை வெளியேற்றான். இல்ல வெளியேற்றின என்ன ஆகுறான்னு கேட்டா, அவன் சில உறுதிமொழிகள் அல்லாட்ட கேட்கறான். என்ன உறுதிமொழி? நான் மக்களை கெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். என்னடா கெடுக்க போற அப்படின்னு என்ன செய்யறான்? இப்லீஸ் சொல்றான், லவ் மன்னி என்னகும் ஒல ஆமுரன்னகும் கொலை பத்தி குன்ன ஆதானல் அண்ணாமி கொலை யுகையிருன்ன கல்கல்லா. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் போய் மக்களை ஆசை வார்த்தை காட்டுவேன், அவங்க என்னுடைய சொல்லை கேட்டு கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள், அல்லாஹ்வாகிய நீ படைத்த கோலங்களை மாற்றுவார்கள், நீ என்ன கோலத்தில் படைத்திருக்கிறாயோ ஃபலயுகையிருன்ன கல்கல்லா, அல்லாஹ்வாகிய நீ எப்படி படைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் மாத்துற மாதிரி நான் செஞ்சிருவேன் அப்படின்னு யார் சொல்றா? இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொல்றான். செஞ்சுக்கேன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். இப்லீஸை வெளியேற்றும் போது அவன் என்ன சொல்லிட்டு வர்றான்? அல்லாஹ் நீ ஒரு மாதிரியா படைக்கிறீல ஒரு கோலம், அந்த கோலத்தையே மாத்திரபடி நான் செய்து விடுவேன். அப்ப இதுல என்ன விளங்குது? நம்முடைய கோலத்தை மாத்துறது சைத்தானுடைய வேலை. நம்மள அல்லாஹ் என்ன மாதிரி படைத்திருக்கிறானோ அந்த படைப்பு சரியில்லை, இப்படி இருந்தா தான் சரின்னு மாத்துனா அது என்ன செய்யறோம்? சைத்தான் அந்த தூண்டுதலை செய்கிறான். இந்த வசனத்திலிருந்தும் இந்த கருத்தை நம்ம விளங்கிக் கொள்றோம். ரெண்டாச்சா, இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல பெண்கள் அழகுக்காக சில வேலைகளை செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்க? பல்லு இருக்குதுல, இந்த பல்லு பெருசு பெருசா இருந்தா நல்லா இருக்காது, சின்னதா இருந்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பற்கள் அந்த ராவி என்ன செய்வாங்கன்னா சின்னதாக்கி கொள்வார்கள் அழகுக்காக வேண்டி. ஒரு பல்லு நட்டிக்கிட்டு இருக்கு, அசிங்கமா இருக்குது, அதுக்காக வேண்டி ஒரு ஆள் செஞ்சா அது கூடு மார்க்கத்தில் அது மருத்துவம். அது ஊனமா இருந்து குறைபாடா இருந்து என்ன செய்யலாம், சரி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு பல்லு, அது சின்னதா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றான், அப்படி ஒரு அந்த புலவர்கள்லாம் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பொம்பளைக்குன்னா பல்லு சின்னதா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பாட்டெல்லாம் படிக்கிறான்ல, பச்சரிசி பல்லாடன்னு படிப்பான். பச்சரிசி பல்லு இருந்தா திங்க முடியுமா? பச்சரிசி மாதிரி இருந்தா இறைச்சி கூட கிடைக்க முடியாது, சும்மா கேட்க நல்லா இருக்கும். அது வாழ்க்கைக்கு சரியா வராது. அப்படி ஒரு பல்லு இருந்தா வாழ முடியாது. அப்ப அந்த பல்லு இருக்கிறது ஒண்ணு, இல்லாட்டியும் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அப்ப இவன் என்ன பண்றான், அந்த பச்சரிசி மாதிரி பல்லு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு பல்ல சின்ன சின்னதா ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அழகுக்காக வேண்டி பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களையும், பச்சை குத்தி விடக்கூடிய பெண்களையும், ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்களையும், அழகுக்காக வேண்டி பற்களை தீட்டி ராவி சின்னதாக்கி கொள்ளக்கூடிய பெண்களையும், அதோடு சேர்த்து கடைசியா சொல்றாங்க அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் ஒரு கோலத்தில் உங்களை படைத்திருக்கும் பொழுது அதை சேஞ்ச் பண்ணின ஆட்களை என்ன செய்யறான், அல்லாஹ் சபிக்கிறான். இப்படின்னு யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த காது மூக்கு குத்துறதெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிற ஒரு கோலத்தை மாற்றி அமைக்கிறதாகத்தான் இருக்கே தவிர இது எதுல சேராது. இது ஒரு அலங்கரித்துக் கொள்றோம்ல, சோப் போட்டு கழுவிக்கிறோம், அது மாதிரி ஒரு பவுடரை போட்டுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கோலத்தை மாத்துறது வராது. இது கோலத்தை மாத்துறதுன்னா அந்த உறுப்புகளையே சேஞ்ச் பண்ணி என்ன செய்யறது, செய்யறது. இப்படி செய்யற இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இறைவனுடைய அந்த தன்மை, இறைவனுடைய அந்த படைப்பு திறனின் மீது குறை சொல்வதாக இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க, வழக்கமா ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வின்னா, அப்ப ஆம்பளைக்கு மட்டும் சுண்ணத்து பண்றீங்க, படைச்சபடி விட்டுற வேண்டியதானே அப்படிம்பாங்க. வழங்குதா? அது அழகுக்கா பண்றாங்க, தேவைக்கு பண்றது. வழங்குதா? இல்ல அழகுக்கு தான் பண்ணக்கூடாது, நமக்கு என்ன இருக்குது, அழகுக்காக வேண்டி பண்ணக்கூடாது இருக்கிறது ஒண்ணு. அது தேவைக்கு பண்ணுகிறோம், பண்ண சொல்லி மார்க்கம் சொல்லுது. எவன் படைத்தானோ அவனே நினைஞ்சான், இது மட்டும் நீ என்னஞ்சிக்க
அது வந்து கற்பு அறையில் இருக்கும்போது தேவை. அது கவர் பண்ணி இல்லாட்டி நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும். கற்பு அறையில் இல்லாட்டி பிறக்கும்போது எல்லாம் படைச்சிருக்கலாம். படைக்கும் போது சுண்ணத்து பண்ணின மாதிரி படைக்கிறது அவனுக்கு லேசானதுதான். ஆனா அந்த கருவறையிலே ஊறிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அது மாதிரி அது மூடப்படாமல் இருக்குமேயானால் அதனால் பலவிதமான கேடுகள் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுங்கிறதுனால உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கவர் அவசியம். வெளியே வந்த பிறகு கவர் இல்லாம இருப்பது அவசியம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நினைச்சிட்டான். அதை வந்து வித்தியாசப்படுத்தி உள்ள இருக்கும்போது தேவைங்கிறதுனால அப்ப அப்படி செய்யாம வெளியே வந்த பிறகு எடுத்துக்கங்கிறான். அது அல்லாவே ரசூல் மூலமா சொல்லிட்டதுனால அது மாத்திர குற்றத்துல வராது. அதுக்கு ஆதாரம் இருக்கு, அனுமதி இருக்கிறது. அதை போய் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. அழகுக்கும் செய்யல. அது தேவைக்கு அவசியத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப இதுல இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு செய்தி ஒண்ணு இந்த காது குத்தலான்னு சொல்லக்கூடியவங்க அந்த எடுத்து வைப்பாங்க. என்ன செய்தி எடுத்து வைப்பாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு பெருநாள் தொழுகையில, பெருநாள் தொழுகை வந்து திடல்ல தான் தொழுவாங்க. ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஆண்கள் வர்ற மாதிரியே பெண்களும் தொழுகைக்கு வரணும் என்று இருந்தது. அப்ப வந்தவன ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் உரை நிகழ்த்துறாங்க. அப்ப இந்த மைக்கெல்லாம் கிடையாதுல, பெண்களுக்கு எட்டல. இப்பவே இந்த மைக்க மத்தனா மேல உள்ளவங்களுக்கும் வழங்காது, பெண்களுக்கு என்ன செய்யாது, இந்த சவுண்டு போகாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினது பெண்களுக்கு கேட்கலன்ற உடனே தொழுது முடிச்ச உடனே பயான் நடத்துவாங்க. பிந்தித்தான பயான் நடக்கும் பெருநாளைக்கு. தொழுகை முடிச்சு உரை நிகழ்த்தின உடனே அந்த உரை அங்க கேட்கலன்னு என்ன செய்யறாங்க, இதை முடிச்சுட்டு அங்க போய் நின்று ஒரு பயான் பண்றாங்க. இங்கே ஒரு உரையை நிகழ்த்திட்டு பெண்களுக்கு நம்ம ஒரு பயானம் ஒரு விளங்கலைய அவங்களுக்கு நாலு நல்ல செய்தி சொல்லணுமே என்பதற்காக வேண்டி பெண்கள் பகுதி வரைக்கும் கிட்ட போய் நின்று அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது என்ன உரை நிகழ்த்துறாங்கன்னா அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமா அவங்க சொன்னது தான தர்மம் செய்யணும், நல்ல காரியத்துக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி தலைப்புல அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க. பக்கத்துல பிலாலையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒன்னொன்னு மக்கள் என்ன செய்யறாங்க, தான தர்மத்துக்கு கஜானா பைத்துல் மாலுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய பணம் கொடுக்கறதுக்கு மக்கள் முன் வரும் பொழுது அதை துண்டை ஏந்தி என்ன செய்யறாங்க, பிலால் வந்து அதை வாங்குறாங்க. அவங்கவுங்க பெண்கள் அவங்கவுங்கள்ட்ட கையில உள்ளது என்ன செய்யறாங்க, நற்பணிகளுக்கு பயன்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம துண்டுலாம் ஏந்திரம்ல பள்ளிவாசல், அதெல்லாம் தப்பு இல்ல மார்க்கத்துலங்கிறது இது ஒரு ஆதாரமா வச்சுக்கலாம். அதுக்காக இதை சொல்லல, வேற விஷயம் இருக்கு இல்ல. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, கலெக்ஷன் பண்றாங்களா. அதுல அந்த ஹதீஸ்ல, இது புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் எல்லா நூல்களும் இருக்குது. அதுல என்ன வரும்னா, பெண்கள் வந்து தங்கள் காது வளையங்களை கழட்டி போட்டார்கள், கை மோதிரத்தை கழட்டி போட்டாங்க, கை வளையலை கழட்டி போட்டாங்கன்னா அது மேட்ரு கிடையாது. வளையலுக்கு ஓட்டப்பட தேவையில்லை, வழங்குதா, மோதிரத்துக்கு ஓட்டப்பட தேவையில்லை. காது வளையங்களை கழட்டி போட்டார்கள் ஒன்னு வரும். அதை வைத்துக் கொண்டு அப்ப காதுல ஓட்ட போட்டாங்கன்னு வழங்குதுல, காது வளையங்களை கழட்டி போட்டார்கள் ஹதீஸ்ல வருதுல, ரசூல் அதை பார்த்திருக்கிறாங்க, அங்கீகரிச்சிருக்கிறாங்கல்ல. அதனால என்ன செய்யலாம், காது குத்தலான்ற மாதிரி என்ன செய்வாங்க, சில ஆளுக்கு ஒரு வாதம் பண்ணுவாங்க. அப்படின்னா புலவி மறுக்கிற மாதிரி வரும். உலகு சொன்னோம்ல அல்லாஹ்வுடைய கோலத்தை மாற்றக்கூடாதுன்னு, அதெல்லாம் குர்ஆன்ல தெளிவா கண்டிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய படைப்பாளன் எல்லாத்தையும் மறுக்கிற மாதிரி வருது. அப்ப அதுக்கு முரணி இல்லாம விளங்கணும், அதையும் மறுத்தரக்கூடாது. இதுவும் ஹதீஸ், இதையும் மறுத்தரக்கூடாது. இது வந்து கட்டுக்கதை கிடையாது, இதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி தான். அதுவும் இதை விட குர்ஆன்ல இருக்கனால இதுக்கு மேல ஆதாரப்பூர்வமான செய்தி தான். ரெண்டையும் மறுத்துறாம பார்த்தோம்னா நமக்கு அது நுணுக்கமான வேறுபாடு நமக்கு தெரிகிறது. இந்த ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி காது குத்து யாரும் குத்தி அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கல. ஏற்கனவே குத்தப்பட்ட இருந்த காது குத்தி இருந்தாங்கன்னு வச்சு, காது வளையம் வருது, குத்தி போட்ட வளையமா இப்படி வேற மாதிரி ஏதாவது டைப்ல போட்டிருந்தாங்கன்னு நமக்கு சொல்ல முடியல. காது குத்தியே போட்டிருந்தாங்கன்னு வைத்திருந்தாலும் அதுல எதுக்கு அங்கீகாரம் இருக்கிறது, ஏற்கனவே காது குத்தப்பட்டு இருந்தால் அவர்கள் அதிலே நகைகள் போட்டுக் கொண்டிருந்தால் அது கண்டனத்துக்குரியது அல்ல. இந்த ஹதீஸில் அதுதான் விளங்கும். காது குத்துறதுக்கு அனுமதியில எதுக்கு, எப்படி ஆதாரம் காட்டணும், ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்கும் ஒரு பொம்பளை காது குத்துனாங்க, அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் காது குத்துறத ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னு வரும். இதுல வந்து காது குத்துவதை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா வரவில்லை, ஏற்கனவே குத்தப்பட்ட காதில் போட்டிருந்த நகையை கலட்டி கொடுத்ததை அங்கே எடுத்திருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இந்த எத்தனை பெண்கள் உமா அப்பா குத்திருப்பாங்க, குத்துனதை போட்டுட்டு போங்க, உங்க பிள்ளைகளும் குத்தாதீங்க அப்படின்னா இந்த ஹதீஸுக்கும் செயல் வடிவம் கொடுத்துடுறோம், அந்த ஆதாரங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்துடுறோம். இது போக இந்த காது மூக்கு குத்துறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியா நீங்க விளங்கிக்கணும். இது வந்து ரொம்ப பின்னாடி வந்தது முஸ்லிம் சமுதாயத்தில். உங்களுக்கு தெரியும், அந்த இப்னு பத்தூத்தாண்டு ஒருத்தர். இப்னு பத்தூத்தா யாரு, உலக சஞ்சாரி, உலகத்தை எல்லாம் சுத்தி வந்த ஆட்கள்ல அவர் ஒரு ஆள். அவருடைய பயண நூல் தான் சிறந்த பயண நூல், உலகம் பூரா போயிட்டு எழுதினார் இல்லையா. அவர் இந்தியாவுக்குலாம் வந்திருக்கிறார்.
அப்ப அவர் அவருடைய நூல்ல எழுதுறாரு, பயண கட்டுரையில் எழுதுறாரு, நான் இந்தியாவுக்கு போயிருக்கும் பொழுது நான் இந்து பெண்கள் எல்லாம் காது மூக்கு குத்தியவர்களை நான் பார்த்தேன். முஸ்லிம்கள் குத்தலன்ற சொல்றாரு. அவர் வந்த காலத்துல முஸ்லிம் பெண்கள் யாரும் என்ன செய்யறதுல காது மூக்கு குத்த மாட்டாங்க. இந்துக்கள் அது மாதிரி அங்க உள்ள மதத்துக்காரங்க காது மூக்கு குத்தின காட்சிய அதிசயமா அவர் சொல்றாரு. அது உலகம் பூரா இல்லாம இருந்ததுனாலதான் அது ஒரு ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. அப்ப அப்படி இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது ரொம்ப பின்னாடி நம்ம சமுதாயத்தில் நினைஞ்சிருக்குது. இப்னு பத்தூதா என்ன காலங்க, எந்த வருஷமா இருப்பாரு அவரு? வரலாற்று படிச்சவங்க இருக்கிறீங்க, என்ன வருஷமா இருப்பாரு தெரியலையா? 6ஆம் நூற்றாண்டுல உள்ளவரா? 6ஆம் நூற்றாண்டுல உள்ளவர்னா நீங்க பாத்துக்கிறீங்க. அப்ப அவ்வளவு இத்தனை வருஷமா அவரு இல்லாம இருந்திருக்கு அவ்வளவு காலம் வரைக்கும். அதுக்கு பின்னாடி தான் நினைஞ்சிருக்குது அவர் இந்த காது குத்துற பழக்கம் முஸ்லிம்கள்ட்டையும் தொத்தி இருக்குது. இது ஒரு தகவல் காவல், இது ஆதாரம் கிடையாது. நம்ம சமுதாயத்தில் கூட இல்லாம இருந்து பின்னாடி தான் நுழைந்திருக்கிறது என்று விளங்கிக் கொள்கிறோம். அதனால இது இந்த காது மூக்கு குத்துறது என்பது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. பிள்ளைகளுக்கெல்லாம் குத்தாதீங்க. கொஞ்சம் முதல்ல தயக்கமா இருக்கும், எல்லாரும் குத்திருக்கோம் நம்ம புள்ள போடாடி அப்படி நினைப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் நல்லபடியா என்ன செய்வான்ல, உலகத்தில் உள்ள மேலை நாடுகள்லாம் பொம்பளை எல்லாம் காது குத்திரா இருக்கு, அங்கெல்லாம் குத்துற கிடையாது, அழகாத்தான் இருக்கா வழங்குதா.